இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். அந்த டெஃபினிஷன் போக முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். எப்படின்னா, ஒரு வேலையை வந்து ஏ வந்து 10 நாளில் செஞ்சு முடிக்கிறாப்புல, பி வந்து அதே வேலையை வந்து 20 நாள் செஞ்சு முடிக்கிறார். சரிங்களா? ஏ இஸ் ஈக்குவல் டு 10 days, பி இஸ் ஈக்குவல் டு 20 days அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டு பேருடைய எஃபிஷியன்சி வந்து யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ ஏங்கிற ஆள் வந்து 10 நாளில் ஒரு ஒர்க்கு சீக்கிரமாக முடிச்சிட்டாப்புல, அப்போ அவருடைய எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். பிஏ காட்டிலும் ஏயோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அதனால தான் ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சிருக்கு. பிஇசிக்கு 20 daysனு பார்க்கும்போது பியோட எஃபிஷியன்சி கொஞ்சம் குறைவு. சரிங்களா? அப்போ இந்த டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் பார்க்கும்போது டைம் அண்ட் ஒர்க்குன்னு வரும்போதே இன்டெரக்டாக என்ன அது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேம் எது இன்க்ளூட் ஆகுதுன்னா எஃபிஷியன்சிங்கிற டேம் இன்க்ளூட் ஆகுது. சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க்னு வரும்போது அதில் எஃபிஷியன்சியும் வரும். அப்போது டைமுக்கும் எஃபிஷியன்சிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன? இப்போ ஏ 10 நாள், பி 20 நாள்னால் யாருடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது? ஏ உடைய எஃபிஷியன்சி செயல்திறன் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்போது டைம் வந்து குறைய குறைய எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். சரி தானே? டைம் குறைய குறைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அப்போ ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்ன? டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு எஃபிஷியன்சி. அதாவது டைமும் செயல்திறனும் எப்படி இருக்கும்னா எதிர் விகிதத்தில் இருக்கும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்துக்கோங்க. இப்போது ஏ வந்து 10 நாள், பி வந்து 20 நாள் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாருன்னா, இப்போ இந்த சம்மை எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டோட்டல் ஒர்க் இப்போ டைம் கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் டைம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, 10 days 20 daysனு. சரிங்களா? அப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா அந்த 10க்கும் 20க்கும் நீங்கள் ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்துகிட்டா போதும். இப்போ 10க்கும் 20 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 20ன்னு கிடைக்கும். அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 20 யூனிட்ஸ். அதாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ வேலை தான் பார்த்துருக்காங்க? 20 வேலை பார்த்துருக்காங்க. சரியா? இப்போது இந்த 20 வேலையை ஏ எத்தனை நாளில் செஞ்சு முடிச்சிருக்காப்புல? 10 நாளில் செஞ்சு முடிச்சிருக்காரு. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. அந்த 20 வேலையை ஏ 10 நாளில் செஞ்சு முடிச்சிருக்காரு. அப்போது என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு ஏ எவ்வளோ வேலை செஞ்சுருப்பார்? 2 வேலை செஞ்சுருப்பார். கரெக்டு. ஒரு நாளைக்கு 2 செய்யும்போது 10 நாளில் எவ்வளோ வேலை முடிஞ்சிடும்? 20 வேலை முடிஞ்சிடும். அப்போது ஏயுடைய செயல்திறன் என்ன? ஒரு நாளைக்கு 2 வேலைகள், அதாவது 2 units பெர் டே. 2 வேலைகள் பெர் நாள். ஒரு நாளைக்கு ஏ 2 வேலை செய்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி எஃபிஷியன்சியாக பி பார்க்கும்போது அதே 20 வேலையை பி வந்து எத்தனை நாள் செஞ்சுருக்காரு? 20 நாள் செஞ்சுருக்காரு. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ எஃபிஷியன்சியாக ஏ கண்டுபிடிச்சி எஃபிஷியன்சியாக பி கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கும் போது எதையும் டிவைட் பண்ணுறோம்? டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். சரிங்களா? டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். அதாவது ஏ கண்டுபிடிக்கும் போது 20/10 இஸ் ஈக்குவல் டு 2 units பெர் டே. பிக்கு கண்டுபிடிக்கும் போது 20/20 இஸ் ஈக்குவல் டு 1 unit பெர் டே. சரிங்களா? அப்போ எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன? ஒர்க் பை டைம். சரிங்களா? இப்போ லெஃப்ட் சைடு வாங்க. டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு எஃபிஷியன்சி. அதை ஈக்குவேட் பண்ணும்போது டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சின்னு வரும். சரிங்களா? ஒரே ஃபார்முலா தான். ஸோ மாற்றி மாற்றி எழுதிக்கிற வேண்டியது தான். சரியாப்பா? ஸோ இது இவ்வளோ தான் பேசிக் கான்செப்ட். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கேல்குலேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு டாப்பிக்லாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் ஹெவி கேல்குலேஷன் இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கேல்குலேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாச்சுன்னா எல்லா சமயம் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சிம்பிளாக இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு மாடலாக தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ மொத்தம் இப்போ ஒரு 5-6 மாடல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாடல் பார்த்துக்கோங்க. ஏ அண்ட் பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 days and 8 days ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஏ ஒரு வேலையை 6 நாளும் பி வந்து அதே வேலையை 8 நாட்கள்லையும் செஞ்சு முடிக்கிறாங்க. இஃப் தே ஒர்க்கிங் டுகெதர் த சேம் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இன். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். சரிங்களா? 2 பேரும் சேர்ந்ததுன்னு எவ்வளோ நாளில் வேலை முடியும்? கொஸ்டினில் கொடுத்துருக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா அவங்களோட டைம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 6 days, பி இஸ் ஈக்குவல் டு 8 days. சரிங்களா? இப்போ நம்ம டாப்பிக்கே என்ன? டைம் அண்ட் ஒர்க்கு. கொஸ்டினில் டைம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கூடிய டேஸுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்துட்டா போதும். அப்போ 6, 8 days கொடுத்துருக்காங்கல்ல, அது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தாச்சுன்னா என்ன கிடச்சிரும்?
24ன்னு கிடைச்சிரும். அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 24 யூனிட்ஸ். சரிங்களா? கொஸ்டினில் டேஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது டைம் கொடுத்துருப்பாங்க. நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன முடியும், ஒர்க் கண்டுபிடிக்கணும். அப்போ டைம் அண்ட் ஒர்க்கு கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? டைம் வந்து 6 days 8 days, டோட்டல் ஒர்க் வந்து 24 யூனிட்ஸ். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் டைம் அண்ட் ஒர்க் முடிஞ்சோன்னா அடுத்த நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது 24 வேலையை ஏ 6 நாளில் செஞ்சு முடிச்சிருக்காரு. கரெக்டு தானே? 24 வேலையை ஏ 6 நாளில் செஞ்சு முடிச்சிருக்காருன்னா ஒரு நாளை எத்தனை வேலை செஞ்சுருக்கணும், 4 வேலை செஞ்சுருக்கணும். கரெக்டு தானே? அப்போ ஒவ்வொரு நாளாக முதல் நாள் 4ன்னா அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது 4 நாள் 8 12 16 20 24. இப்போ 6 நாளில் வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போது எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா படி பார்க்கணுன்னா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ஒர்க் பை டைம். ஒர்க்கு 24, ஏ எடுத்துக்கொண்ட டைம் வந்து 6. ஸோ 24/6 இஸ் ஈக்குவல் டு 4 யூனிட்ஸ் பெர் டே. ஏவுடைய எஃபிஷியன்சி வந்து 4 யூனிட்ஸ் பெர் டே. அதுமாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் பி, அதே 24 வேலையை பி வந்து எத்தனை நாள் செஞ்சுருக்காரு, 8 நாள் செஞ்சுருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு எத்தனை வேலை செஞ்சுருக்கணும், 3 வேலை செஞ்சுருக்கணும். சரிங்களா? அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 24/8 இஸ் ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ் பெர் டே. அப்போ டைம், ஒர்க் அண்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினில் இஃப் தே ஒர்க்கிங் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ நாளில் வேலை முடியும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4 + 3 which is equal to 7 யூனிட்ஸ் பெர் டே. சரிங்களா? அப்போ எஃபிஷியன்சி ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிப்போம், அதாவது டைம் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டு தானே? ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. இப்போ டோட்டல் ஒர்க் என்ன, 24 டிவைடட் பை எஃபிஷியன்சி. 2 பேரும் சேர்ந்து தானே வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சியை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 7. அப்போ 24/7 இஸ் ஈக்குவல் டு 3/7 டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகேவா? எந்த சம்மாக இருந்தாலுமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒர்க்கை எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சா போதும், சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ ப்ளஸ் பி, சாரி கொஸ்டின் வந்து ஃபுல்லாக கொடுக்கல, சிம்பிளாக கொடுத்துட்டேன். சரியா? ஏ இஸ் ஈக்குவல் டு 10 days, அதாவது ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதே வேலையும் 15 நாட்களிலும் செய்து முடிப்பர் எனில் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு 10 days, பி இஸ் ஈக்குவல் டு 15 days. டைம் கொடுத்தாச்சு. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ ஒர்க்கு டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 2க்கும் எல்சிஎம் எடுத்துட்டா போதும். 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 30 யூனிட்ஸ். மொத்தம் அவங்க 30 வேலை செய்ய போகிறாங்க. ஓகேவா? டைம் முடிஞ்சு, ஒர்க் முடிஞ்சு. அடுத்தது எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி ஆஃப் ஏ மொத்தம் 30 வேலை. 30 வேலை ஏ எத்தனை நாளில் முடிச்சிருக்காரு, 10 நாளில் முடிச்சிருக்காருன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார். கரெக்டுதுன்னா? அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 30/10 which is equal to 3 யூனிட்ஸ் பெர் டே. அதுமாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் பி, அதே 30 வேலையை 15 நாளாக செஞ்சுருக்காருன்னா ஒரு நாளைக்கு 2 வேலையாக செய்வார். அப்போ 30/15 இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் பெர் டே. கொஸ்டினில் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3 + 2 which is equal to 5 யூனிட்ஸ் பெர் டே. சரிங்களா? ஃபைனலாக நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். ஏ ப்ளஸ் பி சேர்ந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 30 டிவைடட் பை அவ்விருவருடைய எஃபிஷியன்சி என்ன, 5. ஸோ 30/5 விச் இஸ் ஈக்குவல் டு 6 நாட்கள். ஓகேவா? இன்னொன்று டைம் அண்ட் ஒர்க்கில் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த யூனிட் எல்லாம் கரெக்டாக போட்டுடணும். சரிங்களா? அதாவது இப்போ டோட்டல் ஒர்க் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதில் வந்து 30 யூனிட்ஸ் இல்லை 50 யூனிட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஒர்க்கோடைய யூனிட் வந்து இதில் வந்து யூனிட்ஸ்னே எடுத்திருக்கேன். அதுமாதிரி எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஏங்கிறவர் இத்தனை வேலை செய்கிறாரு, பிங்கிறவர் இத்தனை வேலை செய்கிறார். அதில் 3 யூனிட்ஸ் பெர் டே, 2 யூனிட்ஸ் பெர் டே. சரிங்களா? அதோடைய யூனிட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஓகேவா? அது கான்செப்ட் எல்லாமே சேம் தான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு மாடலில் 2 சம் பார்த்துருக்கோம். அதாவது ஏ பி கொடுத்துருப்பாங்க, ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஃபஸ்ட்டு மாடல். சரிங்களா? அடுத்தது மாடல் 2 பார்த்துக்கோங்க. ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18 days. ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ எ சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days.
ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். இஃப் பி ஒர்க்கிங் அலோன் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் எனில் பி மட்டும் அவ்வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் வேலை முடியும்? ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 18 days, ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 12 days. கிவன் டேட்டை எழுதி வச்சுக்கோங்க. இதில் எப்போவும் போல் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க டேஸுக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டா போதும். 18க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்துட்டாங்கன்னா 36 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 36 வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிச்சிருக்காரு? 18 நாளில் செஞ்சு முடிச்சிருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு எத்தனை வேலை செஞ்சுருக்கணும்? 2 வேலை. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 units per day. சரிங்களா? அடுத்தது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ப்ளஸ் பி டுகெதர், ஏ அண்ட் பி டுகெதர்னு கொடுத்துருக்கான். அது 2 பேரும் சேர்ந்து தான் 12 நாளில் முடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு அதே 36 வேலையை அவங்க 12 நாளில் முடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு இவங்க எத்தனை வேலை பார்த்துருக்கணும்? 3 வேலை பார்த்துருக்கணும். அதாவது 36/12. சரிங்களா? அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 units per day. எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3 units per day. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் கொஸ்டினில் வந்து என்ன கிடைக்க? பி அலோன், பி மட்டும் தனியாக வேலை செஞ்சதுலேயே அவ்வளோ நல்ல முடியும். அப்போ நமக்கு இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வேணும்? எஃபிஷியன்சி ஆஃப் பி வேணும். சரிங்களா? இப்போ இதுலேருந்தே பார்த்துவோங்க. ஏ மட்டும் வேலை செஞ்சாச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறாப்புல. இதே இது ஏயும் பியும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை முடியுது? 3 வேலை முடியுது. சரிங்களா? அப்போது பி எத்தனை வேலை செஞ்சுருக்கணும்? ஒரு வேலை செஞ்சுருக்கணும். கரெக்டு தானே? ஏன்னா ஏயும் பியும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை முடியுது? 3 வேலைகள் முடியுது. அதில் ஏஏ எத்தனை வேலை முடிச்சிருவார்? 2 வேலையை முடிச்சிருவார். அப்போ மீதம் இருக்கக்கூடிய ஒரு வேலையை தான் யார் செய்யணும்? பி செய்யணும். அப்போது எஃபிஷியன்சி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 1 unit per day. சரியா? அப்போ பியை தனியாக விட்டாச்சுன்னா ஒரு நாளைக்கு அவர் ஒரு வேலை தான் பார்ப்பார். சரிங்களா? இப்போ டைம் தானே கேட்டிருக்காங்க. பி மட்டும் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார்? அப்போ ஃபார்முலா என்ன? டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. இங்கே டோட்டல் ஒர்க் என்ன? 36. எஃபிஷியன்சி யாரோட எஃபிஷியன்சி சப்ஸ்டிட் பண்ணணும்? பியோட எஃபிஷியன்சியை சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ பை 1 which is equal to 36 days. சரிங்களா? இப்போ இந்த சம்முக்கு வந்து ஃபார்முலாலாம் போடணும் இல்லை, ஜஸ்ட்டு கான்செப்ட் படியே போயிடலாம். அதாவது மொத்தம் 36 வேலை செய்யணும். பி ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்வார். இப்போ ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இருந்தால் 36 நாள் ஆகும். சரியா? இதே மாடலில் அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 12 days. ஏயும் பியும் சேர்ந்தாச்சுன்னா எத்தனை வேலை செஞ்சுருவாங்க? சரி, ஏயும் பியும் சேர்ந்து 12 நாளில் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுருவாங்க. பி வந்து தனியாட்டு 20 நாள் வேலை செய்கிறாரு. ஏ மட்டும் வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். சரியா? ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தாச்சுன்னா 16 கிடைக்கும். 60 units. இப்போ டைம் கண்டுபிடிச்சாச்சு, ஒர்க்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 60 வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க? 12 நாளில் முடிச்சிருக்காங்க. அப்போ 60/12 ஒரு நாளைக்கு அவங்க 5 வேலை செய்வாங்க. அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் பி, அதே 60 வேலையை பி மட்டும்னா 20 நாள் செய்வார். அப்போது பி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வார்? 3 வேலை. சரிங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து ஒரு நாளைக்கு 5 வேலை. எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து ஒரு நாளைக்கு 3 வேலை. சரிங்களா? திரும்ப அடுத்த ஸ்டெப்பில் இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஏ அலோன். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது ஏயும் பியும் சேர்ந்தாச்சுன்னா 5 வேலை நடக்கு. பி மட்டும்னா 3 வேலை நடக்குது. அப்போ எக்ஸ்ட்ராவாக நடக்கக்கூடிய 2 வேலையை யார் செஞ்சுருப்பா? ஏ செஞ்சுருப்பாப்ல. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 units per day. எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 units per day. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு, அதாவது டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஒர்க் வந்து 60, எஃபிஷியன்சி வந்து ஏயோட எஃபிஷியன்சி 2. அப்போது ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சாச்சுன்னா 30 நாள் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ 2 மாடல் முடிஞ்சிருச்சு. அடுத்து 3வது மாடல். இதுவும் ஃபஸ்ட்டு சம் மாதிரியே தான். அதில் ஏபி கொடுத்துருந்தாங்க, இல்லை ஏபிசி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஏ இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏ ஒரு வேலையை 60 நாட்களிலும் பி 90 நாட்களிலும் சி 120 நாட்களிலும் செய்து முடிப்பர். எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். ஓகேவா?
60, 90, 120 டேஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் ஒர்க்கு இந்த 3க்கு எல்சி எடுக்கணும். 60, 90, 120க்கு எல்சி எடுத்துட்டிங்கன்னா 360 கிடைக்கும். ஓகேவாப்பா? அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 360 யூனிட்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் ஓவராலுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 360 வேலையை ஏ எத்தனை நாள் செஞ்சு முடிச்சிருக்காரு? 60 நாளில் செஞ்சு முடிச்சிருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு அவர் செய்யக்கூடிய வேலை என்ன? 6. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 6 யூனிட்ஸ் பெர் டே. அடுத்து பி பார்க்கும்போது அதே 360 வேலையை 90 நாளில் முடிச்சிருக்காருன்னா அவர் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை எத்தனை? 4. அப்போ அவரோட எஃபிஷியன்சி 4 யூனிட்ஸ் பெர் டே. சிக்கு பார்க்கும்போது 3 யூனிட்ஸ் பெர் டேன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ 3 பேர் சேர்ந்துலாம் வேலை பார்க்குறாங்க. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 6 + 4 + 3 which is equal to 13 யூனிட்ஸ் பெர் டே. 3 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை வேலை பார்த்துருவாங்க? 13 வேலை செய்வாங்க. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் கொஸ்டின் என்ன கட்டுறாங்க? டேஸ் தானே கண்டுபிடிக்கணும், அதாவது டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் என்ன? 360 டிவைடட் பை அவங்க 3 பேருடைய எஃபிஷியன்சி என்ன? 13. ஸோ 360 டிவைடட் பை 13ன்னு பார்க்கும்போது 27 9 by 13 டேஸ்னு கிடைக்கும். ஓகேவா? 27 9 by 13 டேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாடலில் A is equal to 72 days, B is equal to 216 days, C is equal to 432, A plus B plus C is equal to question mark days. சரிங்களா? டோட்டல் ஒர்க் இப்போ இந்த 3க்கு எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா 72, 216, 432க்கு எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா 432ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 432 யூனிட்ஸ். அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த 432 வேலையை ஏ வந்து 72 நாளில் செஞ்சுருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 வேலை. 432 டிவைடட் பை 72 which is equal to 6 யூனிட்ஸ் பெர் டே. அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 216 நாளாக செஞ்சுருக்காரு. அப்போது ஒரு நாளைக்கு அவர் 2 வேலை செய்வார். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் பெர் டே. எஃபிஷியன்சி ஆஃப் சி பார்க்கும்போது 432 வேலையை அவர் 432 நாள் செஞ்சுருக்காருன்னா ஒரு நாளைக்கு அவர் ஒரு வேலை தான் பார்ப்பார். சரிங்களா? அப்போது 3 எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. அப்போது எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 6 + 2 + 1 which is equal to 9 யூனிட்ஸ் பெர் டே. 3 பேரும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு 9 வேலை பார்ப்பாங்க. இப்போ நமக்கு டைம் தானே கண்டுபிடிக்கணும். டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் பார்த்திங்கன்னா 432 டிவைடட் பை அந்த 3 பேரோட எஃபிஷியன்சி 9 which is equal to 48 டேஸ். சரிங்களா? இதே கொஸ்டின் வேறு எப்படி மாடலுக்குலாம் கேட்கலான்னா ஏபிசி கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் சின்னு மட்டும் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ நம்ம ஏயோட செயல்திறனும் சியோட செயல்திறனும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 6 + 1 7 432 டிவைடட் பை 7ன்னு வரும். இதே கொஸ்டினில் ஏ ப்ளஸ் பி கேட்டிருந்தாங்கன்னா 432/8ன்னு கிடைக்கும். சரிங்களா? கான்செப்ட் ஒன்று தான், கொஸ்டினுக்கு ஏற்றாப்புல சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் 3 மாடல் முடிஞ்சிருக்கு. அடுத்து 4வது மாடல். 4வது மாடல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சமயம்லாம் தனித்தனியாக கொடுத்துருந்தான். ஏ இத்தனை நாள், பி இத்தனை நாள், சி இத்தனை நாள். இதில் பார்த்திங்கன்னா கம்பைண்டாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days. பி அண்ட் சி together can do a same piece of work in 40 days. C and A together complete the same piece of work in 30 days. Okay, 20, 40, 30. A plus B plus C is equal to how many days? சரிங்களா? AB இருவரும் சேர்ந்து 20 நாட்கள், BC இருவரும் சேர்ந்து 40, CA இருவரும் சேர்ந்து 30 நாட்கள். இது கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ இதுலேயும் ப்ரொசீஜர் சேம் தான். ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். 20, 40, 30 எல்சி எடுத்துட்டிங்கன்னா 120 யூனிட்ஸ்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போது டைம் கண்டுபிடிச்சாச்சு, ஒர்க் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 120 வேலையை அவங்க 20 நாளாக செஞ்சுருக்காங்க. அப்போது அவங்களுடைய செயல்திறன் என்ன? 6 6 யூனிட்ஸ் பெர் டே. அடுத்து பி ப்ளஸ் சி வந்து 120 வேலையை 40 நாள் செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்களுடைய செயல்திறன் 3 120/40. சரி தானப்பா? அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் சி ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு அதே 120 வேலையை 30 நாளில் செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்களுடைய செயல்திறன் 4. இந்த சம்மில் எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ணணும்.
சரிங்களா? இப்போ போன சம்லாம் பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி ஆஃப் ஏ, பி, சி தனித்தனியா கிடச்சிருக்கு. எல்லாமே கம்பைன்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்காக ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணணும். ஸோ மொத்தம் 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது 2a + 2b + 2c கிட்டத்தட்ட ஏன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏ இருக்குது, லாஸ்ட் ஈக்குவேஷனில் ஏ இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2a. அதுமாதிரி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் பி இருக்குது, ஸோ 2b. செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் சி இருக்குது, அப்போ 2a + 2b + 2c இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா 6 + 3 + 4 13 யூனிட்ஸ் பெர் டேன்னு கிடைக்கும். இப்போ அதுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம்? 2வை காமனாக எடுத்துடலாமா? அப்போ 2 × a + b + c is equal to 13 யூனிட்ஸ் பெர் டேன்னு வரும். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் a + b + c is equal to 13/2ன்னு கிடைக்கும். சரிங்களா? சரி, அப்போ இந்த மாடல் சம்மில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் இந்த 3 ஈக்குவேஷனை ஆட் பண்ணிட்டா போதும். சரிங்களா? 2a + 2b + 2c is equal to 13 கிடைக்கும். அதில் 2வை காமனாக எடுத்தீங்கன்னா 2 × a + b + c is equal to 13. அடுத்த ஸ்டெப்பில் எஃபிஷியன்சி ஆஃப் a + b + c is equal to 13/2. சரிங்களா? நமக்கு இதானே வேணும். 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கிறது தான் நம்ம கொஸ்டின். நம்ம போய் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் a + b + c is equal டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் என்ன? 120 டிவைடட் பை 13/12. இல்லை 2 மேலே போயிடுச்சுன்னா 120 × 2/30 240/13 which is equal to 18 6/13 டேஸ்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சால் எவ்வளோ நாளில் முடியும்னு கேட்டிருக்கான். இதே கொஸ்டின் வேறு எப்படி கேட்கலான்னா, ஏ மட்டும் அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள், அல்லது பி அல்லது சி எப்படினாலும் கேட்கலாம். சரியா? அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஸ்டெப் எழுதியிருக்கேன். எப்படின்னா, இப்போ ஏ மட்டும் வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். டைம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஒர்க் பை எஃபிஷியன்சி. இப்போ டோட்டல் ஒர்க்கு நமக்கு 120ன்னு தெரியும். இப்போ யாருடைய எஃபிஷியன்சி வேணும்? ஏயுடைய எஃபிஷியன்சி வேணும். சரிங்களா? இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் எஃபிஷியன்சி ஆஃப் a + b + c 13/2 பண்ணியிருக்கீங்களா? அது வரைக்கும் காமன் ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் பார்த்துவோங்க. இப்போ ஏயுடைய எஃபிஷியன்சி வேணும்னா, இப்போது ஏபிசி 3 பேரும் சேர்ந்தாச்சுன்னா 13/2 வேலையில் செய்கிறாங்க. 13/2ன்னா என்ன? 6.5 வேலை. 6.5 தானே 13/2ன்னா 6.5 வேலை செய்கிறாங்க 3 பேரும் சேர்ந்தாச்சுன்னா. இப்போது ஈக்குவேஷன் 2 எடுத்துவோங்க. பியும் சியும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்கிறாங்க? 3 வேலை செய்கிறாங்க. கரெக்டாக இதில் ஈக்குவேஷன் 2 தான் இருக்குனால அதில் மட்டும் தானே ஏ இல்லை. பியும் சியும் சேர்ந்தாச்சுன்னா 3 வேலை செய்கிறாங்க. இதே இது அவங்க கூட ஏ சேர்ந்தாச்சுன்னா a + b + cன்னா 6.5 வேலை ஆகுது. கரெக்டு தானே? பியும் சியும் 3 வேலை செய்கிறாங்க. அவங்க கூட ஏ சேரும்போது a + b + cன்னு பார்க்கும்போது 6.5 ஒர்க்கு இங்கே நடக்குது ஒரு நாளைக்கு. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக 3.5 வேலை நடக்குது. அந்த 3.5 வேலையை யார் செய்கிறா? ஏ செய்கிறான். சரி தானே? அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3.5. 3.5 எப்படி எழுதலாம்? 7/2 யூனிட்ஸ் பெர் டே. சரிங்களா? அப்போ ஏ மட்டும் கேட்டாச்சுன்னா டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. அப்போ 120 டிவைடட் பை 7/2ன்னு வரும். சரிங்களா? அப்போ 34 2/7 டேஸ். இது ஏக்கு மட்டும் நான் செஞ்சுருக்கேன். பிக்கு மட்டும் பார்த்துவோங்க. இப்போ பி எதில் இல்லை? லாஸ்ட் ஈக்குவேஷனில் இல்லை. ஏயும் சியும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு 4 வேலை நடக்குது. எக்ஸ்ட்ராவாக பி சேரும்போது அப்போ a + b + cன்னா 6.5 வேலை நடக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா 2.5 வேலை யார் செய்வா? பி செய்வாப்புல. சரியா? அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 3.5 வேலை, பி வந்து ஒரு நாளைக்கு 2.5 வேலை. சரியா? அதே இது எஃபிஷியன்சியாக சி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 வேலை செய்கிறாங்க. அது கூட சி சேரும்போது a + b + c is equal to 6.5. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா அரை வேலையை யார் செய்கிறா? சி செய்கிறா. சரியா? இந்த மாதிரி எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிக்கணும். சரியா? அடுத்த கொஸ்டின் இதே மாதிரில சின்ன வேரியேஷனோடைய ஒரு சம். a + b is equal to 40 days. 2 பேரும் சேர்ந்து 40 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க ஒரு வேலையை. பிசின்னு சேர்ந்தாச்சுன்னா 120 நாள், பி மட்டும் 180 நாள், a + c எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க. சரியா? சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்குக்கு 40 120 180 இந்த மூணுக்கும் எல்சி எடுக்கும்போது 360ன்னு கிடச்சிரும். சரியா?
360 யூனிட்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி 360 வேலையை ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 40 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு அவங்க 9 வேலை செய்கிறாங்க. இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 9 யூனிட்ஸ் பெர் டே. அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் பி ப்ளஸ் சி பார்க்கும்போது 360 வேலையை அவங்க 120 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை வேலை செய்கிறாங்க? 3 வேலை செய்கிறாங்க. சரியா? இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் பி ப்ளஸ் சி 3 யூனிட்ஸ் பெர் டே. அடுத்து பாருங்கள், பி மட்டும் தனியாக எஃபிஷியன்சி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 360 வேலையை அவர் எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கிறாரு? 180 நாளில் செஞ்சு முடிக்கிறாரு. அப்போது ஒரு நாளைக்கு 2 வேலை. இவ்வளோ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி வந்து 9, பி ப்ளஸ் சி 3, பி மட்டும் 2. சரிங்களா? இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? ஏ ப்ளஸ் சி எத்தனை நாளில் வேலையை செஞ்சு முடிப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது நமக்கு இப்போ கொஸ்டினில் நமக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? ஏயோடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், சியோடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணணும். சரியா? இப்போது ஏ ப்ளஸ் பி சேர்ந்து ஒரு நாளை எத்தனை வேலை பார்ப்பாங்க? 9 வேலை பார்ப்பாங்க. சரியா? அதில் பி எத்தனை வேலை பார்ப்பாங்க? இந்த இக்குவேஷன் 3ல் பாருங்கள், 3rd லைனில் பாருங்கள். எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து ஒரு வேலை கொண்டு விட்டாச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 வேலை பார்ப்பான். சரியா? ஏயும் பியும் சேர்ந்தாச்சுன்னா 9 வேலை நடக்கு. அந்த 9 வேலையில் 2 வேலையை யார் செஞ்சுருவா? பி செஞ்சுருவா. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 7 வேலையை யார் செய்வா? ஏ. அப்போது எஃபிஷியன்சி ஆஃப் ஏன்னு பார்க்கும்போது 7 யூனிட்ஸ் பெர் டே. அடுத்த ஈக்குவேஷன் 2 வாங்க. பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ் பெர் டே. அதில் ஒரு நாளைக்கு 3 வேலை நடக்குது. 3 வேலையில் 2 வேலை யார் செஞ்சுருவா? பி. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு வேலையை தான் யார் செய்கிறா? சி. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் சின்னு பார்க்கும்போது 1 யூனிட் பெர் டே. சரிங்களா? அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ தெரியும், சி தெரியும். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 8 யூனிட்ஸ் பெர் டே. சரியா? எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 8 யூனிட்ஸ் பெர் டே. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? டைம் தானே கேட்டிருக்கான். டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் என்ன? 360 டிவைடட் பை ஏ ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி என்னது? 8. அப்போ 360 by 8 which is equal to 45 days. ஓகேவா? இப்போ இது 4 மாடல் முடிஞ்சு. அடுத்து 5வது மாடல். 5வது மாடல் கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். A is 80% more efficient than B. ஏயின் செயல்திறன் பியை விட 80% அதிகம். How much time will they working together take to complete a job which A alone could have done in 25 days? A ஒரு வேலையை 25 நாட்களில் செய்து முடித்தால் அதே வேலையை A மற்றும் B இணைந்து அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த சம்முக்கு இந்த சம்முல வித்தியாசம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லாம் டேஸ் கொடுத்துருப்பான். ஏ 10 நாள், பி 20 நாள், இல்லை ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி ஏதோ சொல்லணும். நம்ம என்ன பண்ணுவோம்? டைம் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்குது, அதிலேருந்து ஒர்க்கை கண்டுபிடிப்போம். டைமும் ஒர்க்கை வச்சு எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். கரெக்டு தானே? இதில் வந்து டேரெக்டாகவே அவங்க எஃபிஷியன்சியே கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லாம் டைம் கொடுத்துருப்பான், அடுத்தது ஒர்க்கு, அடுத்து எஃபிஷியன்சி. இந்த வேலை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ப்ராசஸ். ஃபஸ்ட்டே அவங்க எஃபிஷியன்சியை கொடுத்துட்டான். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஏயின் செயல்திறன் எப்படி இருக்குது? பிஏ காட்டிலும் 80 அதிகம். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு அசம்ஷனில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுப்போம். இப்போது பி வந்து ஒரு நாளைக்கு 100 வேலை செய்கிறான்னு எடுத்துப்போம். சரியா? பியோடைய செயல்திறன் பார்த்தீங்கன்னா 100 யூனிட்ஸ் பெர் டே. பி வந்து 100 வேலை செஞ்சாச்சுன்னா ஏ எத்தனை வேலை செய்வான்? 180 வேலை செய்வான். கரெக்டு தானேப்பா? ஏ 100 வேலைன்னா பி 180. அதான கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 80% அதிகம். இப்போ பி 100 வேலைன்னா ஏ செய்கிறது 180 வேலைகள் ஒரு நாளைக்கு. 2 0 ஒவ்வொரு 0வையும் கட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பியில் வந்து 100 இல்லை, அதை 10ன்னு எடுத்துப்போம். ஏ வந்து 18ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? இன்னும் குறைக்கலாம். நீங்கள் வந்து பியை வந்து 10ன்னு இருக்குல்ல, அதை 5ன்னு ஆக்கலாம், ஏயை 9ன்னு ஆக்கலாம். நான் இதில் வந்து 10 18ன்னு எடுத்திருக்கேன். சரியாப்பா? இப்போது எஃபிஷியன்சியை ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சாச்சு. எஃபிஷியன்சி ஆஃப் ஏ வந்து 18, எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து 10. ஓகேவா? ஒரு நாளைக்கு 10 வேலை செய்கிறாப்புல பி, ஏ வந்து 18 வேலை செய்கிறாப்புல ஒரு நாளைக்கு. அடுத்து டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்.
சரியா? போன சம்லாம் டைம்லேருந்து ஒர்க்கை கண்டுபிடிச்சோம். இதில் எஃபிஷியன்சிலேருந்து ஒர்க்கை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எல்சிஎம் தயவு செய்து எடுத்துறாங்க. டேஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் எல்சிஎம் எடுக்கணும். இதில் எல்சிஎம் எடுக்கக்கூடாது. டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஹிண்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், செயல்திறன் கொடுத்துருக்கான். ஏயின் செயல்திறன் பியை விட 80% அதிகம். லாஸ்ட் லைனில் பாருங்கள், ஏ அலோன் குட் ஹாவ் டன் இன் 25 days. ஏ ஒரு வேலையை 25 நாட்களில் செய்து முடிப்பார். ஏக்கு வந்து நீங்கள் எந்த வேலையை கொடுத்தாலுமே அவர் எத்தனை நாளில் செஞ்சு முடிச்சிருவார்? 25 நாளில் செஞ்சு முடிச்சிருவார். சரியா? இப்போ ஏ வந்து ஒரு வேலையை கொண்டு விட்ருக்கோம். ஒரு நாள் வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு ஒன்று விட்டாச்சுன்னா ஏ எத்தனை நாளில் செய்வார்? 18 வேலை. கரெக்டு. எஃபிஷியன்சி ஆஃப் ஏ என்ன? ஒரு நாளைக்கு அவர் 18 வேலை பார்த்துருவார். அப்போது ஏ வந்து 25 நாள் வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். அப்போ ஏ ஒரு நாள் வேலை பார்த்தாலே 18 வேலை முடிஞ்சிடும். அப்போ 25 நாள் வேலை பார்த்துருக்காருன்னா 25 × 18 அதுதான் டோட்டல் ஒர்க்கு. சரியா? அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 25 × 18ன்னு பார்க்கும்போது 450 வேலைகள். அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 450 யூனிட்ஸ். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? இஃப் தே ஒர்க்கிங் டுகெதர். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி என்ன? 10 + 18 28 யூனிட்ஸ் பெர் டே. அப்போது டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் என்ன? 450. ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி என்ன? 28. ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணியாச்சுன்னா 16 1/14 டேஸ்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதில் இந்த டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க பாயிண்ட்டை மட்டும் பார்த்துவோங்க. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து ஏ அலோன் குட் ஹேவ் இன் 25 டேஸ்னு கொடுத்தனால 25 × 18 போட்டோம். ஒரு சிலர் கொஸ்டினில் எப்படி கொடுப்பாங்கன்னா பி அலோன் குட் ஹேவ் டன் இன் 25 டேஸ்னு கேட்டாச்சுன்னா டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 25 × 10ன்னு போடணும். சரிங்களா? ஏன்னா பி தானே வேலையை முடிச்சிருக்காப்புல, அப்படி சம்முக்கு ஏற்றப்பல மாற்றணும். சரியாப்பா? ஸோ இந்த மாடலில் அடுத்த ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஏ ஒரு வேலையை 7 நாட்களில் செய்து முடிப்பார். பி இஸ் 75% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. பியின் செயல்திறன் ஏயை விட 75% அதிகம். ஹவு மெனி டேஸ் பி அலோன் டேக் டு டூ த சேம் ஜாப். எனில் பி மட்டும் அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். சரியா? இப்போ இதில் யாருடைய செயல்திறன் அதிகமாக இருக்குது? பியோட செயல்திறன் அதிகமாக இருக்குது. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 100 யூனிட்ஸ் பெர் டே அப்படின்னு எடுத்துரும். ஏ வந்து 100 வேலை செஞ்சாச்சுன்னா பி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வார்? 175 வேலை செய்வார். கரெக்டு தானே? ஏ 100ன்னா பி வந்து 175. ஸோ இது ரெண்டையுமே 25 கொண்டு கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. பி இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு 4 யூனிட்ஸ் பெர் டே, பி இஸ் ஈக்குவல் டு 7 யூனிட்ஸ் பெர் டே. ரெண்டு பேருடைய செயல்திறன் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கல ஹிண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஏ ஒரு வேலையை 7 நாட்களில் செய்து முடிப்பார். இப்போ ஏ கொண்டு ஒரு வேலையை செய்ய விட்டாச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாப்புல? ஏ 4 வேலை செய்வார். இப்போ ஏ எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காரு? 7 நாள் வேலை செஞ்சுருக்காரு. சரியா? அப்போ 7 × 4 28. அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 28 யூனிட்ஸ். சரியா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? பி மட்டும் அவ்வேலை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். இப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் என்ன? 28. பியோட எஃபிஷியன்சி என்ன? 7. இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 4 days. சரிங்களா? அது கொஸ்டினில் எப்படினாலும் கேட்கலாம். இந்த டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறது மட்டும் கரெக்டாக பார்த்துவோங்க. இப்போ இதே கொஸ்டினில் ஏ அண்ட் பி கேன் டூ எ செர்டைன் ஜாப் இன் 7 days அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. டோட்டல் ஒர்க் எப்படி பண்ணலாம்? டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாளில் முடிப்பாங்க. சரியா? அப்போ ஏயோட செயல்திறன் 4, பியோட செயல்திறன் 7, ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை நாள் பண்ணுவாங்க? 11 வேலை பார்ப்பாங்க. அப்போ 7 நாளில் 11 × 7 77. அப்போ டோட்டல் ஒர்க் எப்படி மாறும்? 77ன்னு மாறும். சரிங்களா? அந்த கொஸ்டினில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை பொறுத்து டோட்டல் ஒர்க்கு மாறும். சரியாப்பா? இது இவ்வளவும் 5 மாடல், இன்னும் 2 3 மாடல் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேப்பா?